தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய நாம மகிமைக்காக என்னோடு 2 நாளாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, யோசேபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் செல்வந்தனானான் வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, யோசேபாத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் தொடங்கும் போது அவருடைய தொடக்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப மகிமையாக, அவங்களுடைய முன்னோர்கள் முன்பிதாக்கள் எப்படி நடந்தார்களோ அதே பாதையில் அவர் நடந்தார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் அப்படி நடந்ததுனால தேவன் என்ன பண்ணாருன்னா, யோசேபாத்தை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்தார். அன்பான சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் தேவன் ஆசீர்வதித்தாலும் பிரச்சனை, ஆசீர்வதிக்காமல் போனாலும் பிரச்சனை. நீங்கள் கேட்கலாம், ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா சில நேரங்களில் ஒன்றும் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப பக்தி பண்ணுறோம், ரொம்ப ஜபம் பண்ணுறோம், ரொம்ப என்னங்க தேவ வைராகியமாக தேவனை தேடுறது, ஊழியம் செய்கிறது, ஆலயத்துக்கு வருது, உபவாசம் ஜபம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவோம். நம்ம ஆண்டு ரொம்ப அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய பக்தியை பார்த்து என்னங்க நம்ம தேவனுக்காக வாழ்கிற விதத்தை பார்த்த உடனே நமக்கு எண்ணி கொடுக்கறதுல ஆண்டவர் அள்ளி அளவில்லாமல் கொடுத்துறாரு. கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் தெரியுங்களா, வாங்கிட்டு நன்றி ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் இன்னும் உமக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணி வாழாமல் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே முகத்தை காட்ட வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், முதுகை காட்ட ஆரம்பித்தோம். யோசேபாத்தினுடைய வாழ்க்கை கூட அப்படி தான் காணப்பட்டது. அவர் தொடங்கும் போது ரொம்ப நல்லா தொடங்கினார். அவருக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 18ஆம் அதிகாரம் அதில் முதல் 2 வசனம் வாசிச்சு பாருங்க. போய் ஆகாபோடு சம்பந்தம் வச்சிட்டார். தேவ பக்தியாக வாழ்ந்தவர் என்னங்க, தேவ பக்தியற்ற, தேவனுக்கு விரோதமான, தேவன் துக்கப்படுற, ஜனங்களை வழி தப்பி போகும்படியாக தவறான உபதேசங்களை போதித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனோடு போய் என்ன பண்ணிட்டாரு, சம்பந்தம் வைக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம இதே தவறு தான் செய்கிறோம். நம்மளை தேவன் எங்கே இருந்து தூக்கி எடுத்தார், நம்மளை எந்த நிலைமையிலேருந்து தேவன் நம்மளை என்னங்க உயர்த்தினார் என்பதை நம்ம மறந்துட்டு வசதிங்க வந்த உடனே என்னங்க உலகத்தில் சொல்லுவாங்க, என்னங்க செல்வம் மனுஷனுடைய கண் அடைக்கும்னு சொல்லி, கண்ணு மூடுன்னு சொல்லி. அதுபோல் நமக்கு செல்வம் வந்த உடனே நம்முடைய கண்கள் என்ன ஆகிடுது, குருடாகிடுது. நம்ம தவறான நபர்களோடெல்லாம் போய் என்ன பண்ணுறோங்க, சம்பந்தம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிடறோம். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அன்பான சகோதரனே சகோதரியை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டோட வசனம் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. அப்போது ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லலை, சம்பந்தம் வைக்கக்கூடாது. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? அன்பான தேவஜனம் யோசேபாத்து சொல்கிறாரு, ஊஞ்சனம் ஏன் ஜனம், ஏன் ஜனம் ஊஞ்சனம். அப்போ அங்கே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, அவன் தேவ பக்தியற்றவனா, என்னங்க தேவனுக்கு விரோதமான துஷ்ட மனுஷனாக இருக்கிறான். அந்த மனுஷனோடு போய் ஊஞ்சனம் ஏஞ்சனம் ஏஞ்சனம் ஊஞ்சனம் அப்படின்னு சொன்னால் அது ஒத்து போகிற விஷயமா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் இதே தப்பு தான் விசுவாசிங்க. என்னங்க ஒரு காலகட்டம் வந்த உடனே நம்ம உலகத்தோடு ஒத்து போய் உலகத்தானோடு சம்பந்தம் வைத்து கொண்டு என்னங்க உலகத்தானை போல் நம்ம மாற ஆரம்பிச்சிடறோம். கேட்டால் என்ன பண்ணுறதுங்க, பிள்ளைங்க செஞ்சிட்டாங்க. நமக்கு அன்பான தேவ ஜனமே, சில நேரங்களில் நம்ம தேவ பிள்ளைங்க தேவ வைராகியமாக சில நேரங்களில் நம்ம தீர்மானம் பண்ணணும், ஒத்து போகக்கூடாது. வசதிங்க இன்றைக்கி வரோம், வசதிங்க இல்லாமல் போவோம். ஆனால் அது நமக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான்.
ஆகிய வசதிகள் மேலே நம்முடைய கண்களை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாதுங்க, மறுதளிக்க கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் இப்படி மறுதளிக்கிறதுனால தான் அன்பான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவங்களை குறித்து புறஜாதியார்கள் மத்தியில், அவிசுவாசிகள் மத்தியில், உலகத்தான் மத்தியில் என்ன கிடையாது, நல்ல சாட்சி கிடையாது. அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மனால தேவனுடைய நாமம் என்ன ஆகுதுங்க, வீணில் விளங்குது, தூசிக்கப்படுது. ஆகையால் அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, 2 கொரிந்தியர் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிச்சு பாருங்க. ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் என்னங்க அந்நிய ஜனங்களை விட்டு பிரிந்து வந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தகப்பனாகவும் தேவனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. நீ வந்தால் தான் அவர் உன்னை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாருங்க, தகப்பனா தேவனாக இருப்பார். நீ அங்கேயே சாக்கடையிலேயே அங்கேயே அவிசுவாசிகளோடு இருந்தனா அன்பான தேவ ஜன்மை உனக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நம்ம என்னங்க ரெட்டை வேஷம் போடக்கூடாது, ரெட்டை வாழ்க்கை வாழக்கூடாது. ஆளுக்கு தகுந்தபடி, இடத்துக்கு தகுந்தபடி, சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்ம வாழக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழணும். நீங்கள் வேதத்தில் என்ன ஆகும், 25ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல், தேவனுக்காக நிற்கிறவங்க யார் அப்படின்னொன்னே, பினேகாஸ் அன்பான தேவச்சனமே தேவனுக்காக நின்னார். சகோதரன் என்று பாராமல் என்னங்க அந்நிய ஸ்ரீயோடு இஸ்ரவேல் ஒருவன் தவறாக நடந்து கொண்டிருக்கும் போது அவன் ஈட்டி எடுத்து குத்தினான். சகோதரன் கூட பார்க்கலைங்க, சத்தியத்துக்காக வைராகியம். அதுக்கு ஆண்டு என்ன திரும்ப சொன்னார், நான் உன்னோடு சிநேகிதனுடைய உடன்படிக்கை பண்ணுறேன். ஏன்னா அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய நாமம் அங்கே தூசிக்கப்படாதபடிக்கு தேவ வைராகியம் உள்ளவனாக பினகாஸ் நின்னார். ஸோ ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி நம்ம என்ன ஆகக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஒத்து போகக்கூடாது, எம்மதமோ சம்மதம் சொல்லக்கூடாது. எப்படி வேணாலும் வாழ்கிறேன்னா உனக்கு ஏசாமி எதுக்கு, ஆலயம் எதுக்கு, என்னங்க பைபிள் எதுக்கு, அப்போ ஏன் நீ ஆண்டுகிட்ட வரணும், உலகத்திலேயே இரு, அவிசுவாசியாகவே வாழு, ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் போட்டுன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அன்பான தேவ ஜனமே ஆபத்திலே கொண்டு போய் நிறுத்திடும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை அனுபவிப்பீங்க. ஏன்னா வேதத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், யாத்ரியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்கன்னா ஆண்டு சொல்லும் போது எகிப்தில் பார்வோனை பார்த்து மோசே வழியாக சொல்கிறாரு, பார்வோனுக்கு போய் சொல்லு, என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம தேவனை அறிந்த பிள்ளைங்க என்னங்க, தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழணும். தலைப்பொரு சூழ்நிலை வரங்க, மறுதளிக்க முடியாது சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மறுதளிச்சிட்டோன்னா நம்ம கிறிஸ்துவனாக இருக்க லாயக்கே இல்லை. தலை போனாலும் கூட போட்டங்க, ஒரே வாழ்க்கை. உலகத்தில் சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 செத்தாலும் 1000. அதுபோல் கிறிஸ்துவனாக நம்ம இருந்தாலும் என்னங்க தேவனுக்கு மகிமை உண்டாகணும், செத்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். ஒத்து போகக்கூடாது யாருக்காகவும் எதற்காகவும். அப்படி ஒத்து போயிட்டோன்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த வேதத்தை சுமக்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். பரலோக ஒருவேளை பூமியில் நீங்கள் என்ன பண்ணலாங்க, சமாளிக்கலாம். என்னங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் எங்கள் சூழ்நிலை, நாங்கள் கடந்து போகிற பாதை, அப்படியெல்லாம் நீங்கள் பேசலாம். ஆனால் பரலோகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போக முடியாது. பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்கு 46 50 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். அவர் வீட்டுக்குள்ளே பிரசங்கும் போது ஜனக்கூட்டம் ஜாஸ்தி இருக்காங்க. அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, உங்கள் அம்மா சகோதரன் சகோதரி. ஏசாமி என்ன திரும்ப சொன்னார், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு தாய், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அப்படின்னு சொன்னார். அப்போது அன்பான தேவச்சனமே, அவர் அங்கே தாயும் சகோதரனையும் சகோதரியும் கூட அவர் என்ன பண்ணலைங்க, பொருட்டா எண்ணலை. சத்தியத்துக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு தாய், அவங்க தான் சகோதரன், அவங்க தான் சகோதரி அப்படின்னு தைரியமாக சொன்னார். எனக்கு அந்த நிச்சயம் நமக்குள்ளே வரணும். ஏன்னா வேதம் சொல்லுது என்ன ஆகுமோ. அன்பான சகோதரனே சகோதரியே, 23ஆம் அதிகாரம் அதில் தேவ மகிமைக்காக 9ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தேவ வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனித்திருப்பாங்கன்னு பிழையாமல் சொல்கிறாரு.
அவன் மலையின் சிகரத்திலேருந்து உயரத்திலேருந்து பார்க்குறான். இஸ்ரவேல் மக்கள் கூடாரங்களில் பூமியெல்லாம் நிரம்பி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஜாதிகளோடு சேராமல் இருக்கிறான்னு சொன்னார். அன்பான தேவ ஜனமே, நம்ம உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்ததே எதுக்காகனா, உலகத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சேரக்கூடாது. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தானை போல இல்லாமல் நம்ம தாமரை பூவை போலங்க, மீனை போல நம்ம வாழணும். என்னங்க, அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு. நம்ம போய் ஊஞ்சனம் ஏன் ஜனம் ஊஞ்சனம் என்னங்க அப்படின்னு சொன்னால், நீ ஏசாமியை காட்டி கொடுக்கிறவனா, ஏசாமியை மறுதளிக்கிறவனாக உலகத்தான் ஆயிருப்ப. உனக்கு அவிசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆகியால் தான் யாத்திரையாம 8:23 ஆண்டு சொல்லும் சொன்னார், என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். அன்பான தேவ ஜனமே, நம்ம மறுபடியும் பிறக்க போகிறது இல்லை. ஆகிய நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழுங்க. காட்டி கொடுக்காதீங்க, வித்துடாதீங்க, மறுதளிச்சிடாதீங்க, ரத்தத்தை கால் கீழே போட்டு மிதிச்சிடாதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை வாழுங்க இயேசுவுக்காக. நீங்கள் தேவனுக்காக நில்லுங்க, தேவன் உங்களுக்காக நிற்பார். மத்தேயு 10:32 வாசித்து பாருங்கள். 32-33 வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு முன்னால் என்னை யார் தேவன் ஒத்துக்கொள்கிறாங்களோ பிதாவுக்கு முன்னால் நானும் ஒத்துக்கொள்ளுவேன். என்னை யாரும் தெரியாதுன்றாங்க, நானும் தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, ஏசா போல ஒருவேளை கூழுக்காக கொஞ்ச கால சுகத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, மேன்மையை இழந்துடாதீங்க. ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழுங்க. ஒருவேளை இன்னைக்கு உலகத்தை கேட்டபடி, ஆளுக்கு ஏற்றபடி, இடத்துக்கு ஏற்றபடி ஒத்து போய் கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க, கர்த்தருக்காக வாழுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாக்கு பண்ணீர், என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி எங்களை உலகத்திலேருந்து வேறு பிரித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இனி உலகத்தானை போல வாழாமல், உலகத்துக்கு ஏற்றபடி நாங்கள் ஜெபிக்காமல், அன்றே எங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நாங்களும் பரிசுத்தமாக உம்மை போல நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதிங்க. அன்ற வியாபாரத்தில் நஷ்டத்தோடு ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தலைமைகளால் தொட்டு அவளை சுகமாக்குங்க. அன்ற விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே, சரீரத்தில் பலவிதமான வியாதிகளாலும் பலவீனங்களாலும் பிசாசின் போராட்டத்தினாலும் பில்லி சுனித்தினாலும் மாந்திரிகத்தினால கட்டப்பட்டு அலகடிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இப்பொழுது எல்லா கட்டுகளும் அவுக்கப்படுவதாக, எல்லா மாந்திரிக வல்லமைகள் செயலிழந்து போவதாக, எல்லா அசுத்தாவிட வல்லமைகள் செயலிழந்து போவதாக, எல்லா பில்லி சுனித்தின் வல்லமைகள் செயலிழந்து போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தொடர்ந்து ஆண்டவரே நீ தொட்டதுக்காக நன்றி, விடுதலை தந்ததுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்டு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னும் நீங்கள் தேவ வசனத்தில் வளரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண் வழியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் அல்ல, நீங்கள் ஜெப குறிப்பு இருந்தால் எங்களோடு அணுகலாம். அதோடு நீங்கள் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினா உங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சத்தியத்தை அறியட்டும், அவங்களும் இந்த ரட்சிப்புக்கு நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாறட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.